ஹாய் நண்பர்களே. நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு அண்ணா ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சிருக்காரு பார்த்தீங்களா? அப்போது இதை பற்றியே தொடர்ந்து எல்லாரும் பேசுகிறப்போ, அதில் ஒரு அண்ணா வந்து அவர் தப்பிச்சது எப்படிங்கிறதே தெரில. அது ஒரு அதிசயந்தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இல்லை அதில் திடீர்னு ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு. நான் அது வழியா வந்து அந்த இதில் ஜம்ப் பண்ணி அப்புறம் அதுலேருந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து நான் கீழே ஜம்ப் பண்ணேன். அந்த ஜம்ப் பண்ணுற இடத்துல வந்து மணல் இருந்துச்சு. அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. 2வது கண் முழிச்சு பார்க்குறப்போ, அவளும் என்னைய சுத்தி பொணமா இருக்குதுன்னு அந்த அண்ணன் சொன்னாரு. அது ஆண்டவர் அவர் நல்லபடியா காப்பாத்தி, இனிமேல் அவர் நல்லா இருக்கணும். அது சந்தோஷம். ஆனா, இதே மாதிரி என் லைஃப்லயும் நடந்துச்சு. என்னன்னா, எங்க வீடு இடிஞ்சு விழுகிறப்போ, நானும் எங்க வீட்டுக்காரரும் பக்கத்துல பக்கத்துல நிக்கிறோம். ஆ என்கிட்டருந்து ஒரு 3 ஸ்டெப் தாண்டி அவரு நிக்கிறாரு. அப்படி நிக்கிறப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த வீடு எங்களோட நிலவு வந்து இப்படி இப்படி ஆடுது. ஆடுற நிமிஷம் எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, நீங்க வந்துருன்னாரு. நான் வரமாட்டேன்னு சொல்லி அங்கேயே நின்னுட்டு, நான் அப்படியே அந்த பக்கமா ஓடிர்றேன்னு சொன்னேன். அப்படி அந்த டைம்ல ஓடுறேன்னு சொல்லிட்டேன் நானு. எங்க வீட்டுக்காரர் சத்தம் கேட்குது திரும்பி பாருன்னு தான் சொன்னாரு. இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்குறப்போ சத்தியமா இந்த இடத்துல முன்னாடி எதுவுமே இல்லாம எல்லாமே பிளாங்க் ஆயிருச்சு. அந்த நொடி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இந்த நிமிஷம் உயிர் வாழணும். நம்ம இந்த இடத்த விட்டு ஜெயிக்கணும். இந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வேகமா ஓடுறேன். இப்படி என் வீடு வந்து இப்படி சர்ருன்னு இறங்குது. இறங்குறப்போ நான் வந்து வேகமா ஓடுறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் இப்படி எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சோனே இதில உள்ள ஸ்லாப் வந்து அப்படியே கிணத்துக்குள்ள போகுது. 2வது ஸ்டெப் இப்படி எடுத்து வைக்கிறேன். அதில உள்ள ஸ்லாப் இப்படி கீழே இறங்குது. அப்படி இறங்க போகிறப்போ 3வது ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அப்படியே விழுந்துட்டேன் நானு. விழுந்த நொடி பார்த்தீங்கன்னா, நானு அந்த நொடியில நம்மளுக்கு என்ன தோணும்னா, நம்ம தப்பிக்கணும், தப்பிக்கணும், தப்பிக்கணும். அவ்வளவுதான் தோணுமே தவிர, வேற எதுவுமே தோணாது. எப்படியாவது நம்ம வந்து தப்பிக்கணும். அப்புறம் அதில இன்னொரு அண்ணா சொன்னாரு, அந்த நேரத்தில எப்படி அவருக்கு அந்த மைண்ட் வேலை செஞ்சுச்சு சொன்னா, கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா எனக்கு அந்த மைண்ட் எப்படி வேலை செஞ்சுச்சுன்னா, நான் இதுலருந்து தப்பிச்சா என் குடும்பத்த நான் காப்பாத்த முடியும். அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து என் மேல நான் சொன்னா நம்புனாலும் சரி, நம்பாட்டியும் சரி, ஒரு நம்மளோட பந்தல் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லா என் தலையில தான் என் மேல தான் இருந்துச்சு. அத வந்து நான் இப்படி தட்டி விட்டுட்டு தான் மேல எந்திரிச்சு வந்தேன். அது அந்த டைம்ல நம்மளுக்கு அந்த பகவான் வந்து எங்கேயோ இருந்து நம்மளுக்கு ஒரு சக்திய குடுத்துடுறாரு. எனக்கு குடுத்துருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வெளிய வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம தப்பிச்சு வெளிய வந்த உடனே, சத்தியமா அவரு சொன்னது உண்மை. அவரு என்ன சொன்னாருன்னா, எனக்கு இங்க என்ன நடந்துச்சு, நான் உயிரோட இருக்கேங்கிறதே நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போன பிறகு தான் எனக்கு தெரியும். அதுவர நடந்து வந்தது எல்லாமே நான் தான் வந்தேன். ஆனாலும் எனக்கு வந்து எனக்கு நம்பிக்கையே இல்ல. நான் உயிரோட தான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. சத்தியமா அதுதான் எனக்கும் நடந்துச்சு. என்னன்னா, அதுலேருந்து நான் தப்பிச்சு வெளிய வந்தேன் பார்த்தீங்களா, அப்ப என்னைய சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 பேர் நின்னாங்க. ஏன்னா நைட் டைம் நான் விழுந்தது வந்து ஒரு நைட்டு 9 மணி எல்லாம் இருக்கும். 8:45, 9 மணி. அந்த டைம்ல வந்து யாருக்குமே தெரியல. எல்லாம் தூங்குற டைமு. ஆ ப அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த எல்லாருமே நிக்கிறாங்க. எல்லாருமே என்னைய கூப்பிட்டு "ஆடா அங்க வாங்க, இங்க வாங்க, வாங்கங்கிற" மாரி அது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னது தான் எனக்கு தெரியும். எல்லாருமே பேசுறாங்க. எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் பேசுறது தெரியும். ஆனா நம்ம கண்ணு வந்து நம்ம மனசு, நம்ம கண்ணெல்லாம் யார தேடும்னா, நம்மள சார்ந்தவங்கள மட்டும் தான் தேடும். அந்த டைம்ல நான் வந்து எங்க வீட்டுக்காரரு, என் பையனையும் மட்டும் தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அது என் மைண்டு நல்லா வேலை செஞ்சுச்சு. ஆனா வேற எதுவுமே காதுலயே கேட்கல. எல்லாரும் என்னலாமோ சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. எதுவுமே காதுல கேட்கல. அழுதுகிட்டே இருந்தேன். அழுதுகிட்டே நான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். வேற என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாது. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் கொஞ்ச நேரம் கழிச்சு, இந்த பக்கமா வந்து என்னைய இப்படி இப்படி பிடிச்சு பிடிச்சு இப்படி இப்படி ஆட்டுனாரு. நான் உயிரோட தாம்பள இருக்கிறேன். நான் உயிரோட தாம்பள இருக்கேன். என்னை பாரு, என்னை பாரு, என்னை பாருன்னு சொல்லி இப்படி கண்ணங்கண்ணமா இப்படி இப்படி அடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, உண்மையாவே நான் உயிரோட இருக்கேன். என் குடும்பத்தில யாருக்கும் எந்த பிரச்சனை வரலைன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஃபுல்லா 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. அது தெரியறதுக்கு. அதுவரை நம்ம கண்ணெல்லாம் தெரியுது, எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்கும். ஆனா வந்து மைண்ட் வந்து வேலை செய்யல. சுத்தமாவே செய்யாது. அப்படியே பிளாங்க்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள என்ன தோணுதோ, அது மட்டும் தான் நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் எங்க வீட்டுக்கார் நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் பக்கத்திலேயே நின்னாரு. என் பக்கத்துல நின்னாலும் அவரு நின்னாருங்கிறது எனக்கு தெரியுது.
ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த மனசுக்குள்ள அந்த பதட்டம் வந்து போகவே இல்ல. கை கால்லாம் இப்படி நடுங்குது. அப்புறம் கண்ணு முன்னாடி எல்லாம் பேசுறாங்க. காது கேட்கல சுத்தமாவே. அந்த டைம்ல காது கேட்கலைன்னா, நம்ம அந்த உயிரோட இருக்கோங்கிற நம்பிக்கையே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இதெல்லாம் உண்மைங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த அதிர்ச்சி வர்ற நேரத்துல இந்த மாரி நடக்கும். இந்த மாரி வேற யாருக்காவது வாழ்க்கையில நடந்தா ப்ளீஸ் என் கூட ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அந்த அண்ணா நல்லா இருக்கணும்.